வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ராடேல ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணி இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றது, அதே ஸ்டாக்ஸ்ல ஸ்டாக் ஆப்ஷன்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்சிபிள் நம்ம ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்க போற அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்சிபிளா தான் நம்ம பண்ண போறோம். சென்சிபிள் அப்படிங்கிறது இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு டேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல மேல வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் அப்படின்னு இருக்கா, இந்த அனலைஸ் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கிரீனர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்கிரீனரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சஜெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் இதுல இருக்க எல்லா ஸ்டாக்ஸும் இப்ப நமக்கு தேவையில்லை. இதுல நம்ம இன்ட்ராடே பண்றதுக்கு எந்த ஸ்டாக்ஸ் நமக்கு தேவை அப்படின்ட்டு அது எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல பாருங்க ஓஏ ஆக்ஷன் அப்படின்னு இருக்கா. இந்த ஓஏ ஆக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக்ஷன் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் சைட்ல போற ஸ்டாக்ஸ் நீங்க சூஸ் பண்ணி இன்ட்ராடே பண்ண போறீங்களா, இல்ல மார்க்கெட் டவுன் சைட்ல போற ஸ்டாக்கை சூஸ் பண்ணி இன்ட்ராடே பண்றீங்களா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. மார்க்கெட்ல நீங்க அப்சைட் போற ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல புல்லிஷ் அப்படிங்கிற இருக்க இந்த ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ணலாம். இதுவே மார்க்கெட் கீழே டவுன் சைடு தான் போகும் அப்படின்னா பீரிஷ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம இதை பார்த்தாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் பீரிஷ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செக்டார் இருக்கு. இந்த ரெண்டு செக்டார்ல லாங் பில்டப் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. ஷார்ட் கவர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ்ல இந்த இடத்துல ரெண்டு இது இருக்கு. பீரிஷ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லாங் அன்வைண்டிங் ஷார்ட் பில்டப் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓஏ ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சோ நமக்கு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த ஃபில்டர் எப்படி எல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம லாங் பில்டப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் ஓஐ பிரைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னுட்டு இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கப்ப இந்த ஃபில்டர்ல என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பையர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அனலைஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். இப்ப இந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அப் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா மூவ் ஆகும் அப்படிங்கறனால பை சைடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாங் அன்வைண்டிங் அப்படின்னு இருக்கப்ப இந்த இடத்துல ஃபியூச்சர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுனா இருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சர் ஓஏயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுனா இருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரிஷுக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னுட்டு நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா லாங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை பை பண்ணிருக்கவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு இந்த லாங் அன்வைண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லாங் பில்டப் அப்படிங்கிறதுல மார்க்கெட்ல பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மேல போயிட்டு இருக்கு, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மார்க்கெட் மேல போகும் அப்படின்ட்டு ஸ்டாக்கை வந்து பை பண்றாங்க அப்படின்னுட்டு இந்த லாங் பில்டப்ல நம்ம எடுத்துக்கலாம். தேர்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் பில்டப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஃபியூச்சர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஆகுது, ஃபியூச்சர் ஓஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் ஆகுது. அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டோட ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா டவுன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். சோ மார்க்கெட் கீழே டவுன் சைடுக்கு போக போகுது அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். போர்த் இதுல ஷார்ட் கவரிங் அப்படின்னு இருக்கு. ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறப்ப ஃபியூச்சர் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாகுது, ஃபியூச்சர் ஓஐ டவுன் ஆகுது. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னுட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இந்த 4 டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது இதுல அப்படின்னுட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஓஏ ஆக்ஷன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 3% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஐ கரண்ட் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாச கான்ட்ராக்ட் இல்ல அடுத்த மாச கான்ட்ராக்ட் 3% மேல எந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஓஐ சேஞ்ச் ஆயிருக்கோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணும். இல்ல அப்படின்னா மினிமம் 1% சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு ஃபியூச்சர் பிரைஸ் அப்படின்னா ஆகும். அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இதுல வந்து இண்டிகேஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டரை நீங்க யூஸ் பண்றப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல லிக்விட் ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ஆஃப்ல இருக்கு அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. சோ இப்ப எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்சைட்ல இருக்க ஸ்டாக்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த புல்லிஷ் அப்படிங்கிறதுல
லாங் பில்டப் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எனேபிள் பண்ணுங்க. ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாங் பில்டப்ல எந்தெந்த ஷேர்ஸ் இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ லாங் பில்டப் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னுட்டு உங்களுக்கு இதுல ஸ்டாக்ஸை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க எப்ப செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து 920 இருந்து 930 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கப்ப ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இதை அனலைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த அனலைஸ் பண்றப்ப நம்ம எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இப்ப 1 2 3 4 5 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. சோ இப்ப இந்த 5 ஸ்டாக்ஸ்ல நம்ம எந்த ஸ்டாக்ஸை இன்ட்ராடே பண்ண போறது, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் அப்படின்னு இருக்கா. பிசிஆர் அப்படின்னா புட் கால் ரேஷியோ. இதோட டீடைல் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் இந்த புட் கால் ரேஷியோ எப்படி இதுல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற அதோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலேயே இருக்கும். இதே மாதிரி நீங்க ஓஐ சேஞ்ச் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படிங்கிறப்ப லாஸ்ட் 200 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 2.5x வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபில்டர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. சோ ஐவிபி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ஐவிபி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மோர் தென் 80 அதாவது 80க்கு மேல இருந்தது அப்படின்னா இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நீங்க செக் பண்ணுங்க. இப்ப அடிஷனலா நம்ம ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ட்ரேட் பண்றப்ப இந்த ஐவி வந்து பாத்தீங்கன்னா 80க்கு மேல அப்படிங்கிறப்ப ஒரு 90 94 இருக்க ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐவி சேஞ்ச் அத்தமணி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதோட டீடைல்ஸ் எதனால இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோ மார்க் இங்க வைக்கிறப்பவே நம்மளுக்கு அதோட ஃபங்க்ஷனோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே எந்த ரீசன்ல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நம்ம இன்ட்ராடே பண்ணோம். ஓகேவா. சோ இந்த இன்ட்ராடே இன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடேஸ் அப்படிங்கறனால சோ ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்க ட்ரேடு அது அன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி எடுத்தோம், அன்னைக்கு ட்ரேட்ல அது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம எடுத்த டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 14/12/2023 அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 942க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். சோ எடுத்திருந்தது இதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்திருந்தோம். பட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 942. சோ இதுல நம்ம சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லாஸ்டா இருக்க ஸ்டாக்ஸை பாருங்க. இதுல இந்த ஏடிஎம், ஐவி சேஞ்ச், அதுக்கப்புறம் ஐபிவி, அதுக்கப்புறம் வால்யூம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓஐ அப்படின்னு நீங்க பாக்குறப்ப சோ இதுல நம்ம சொன்ன சினரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல அதிகமா இருக்கு. இது வந்து ஐபி இப்ப எக்ஸாம்பிளுக்கு 80க்கு மேல இருக்கும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 98. அதாவது இதுல நீங்க கம்பேர் பண்றப்ப 1 2 3 4 5 6 இந்த 6 ஸ்டாக்கை கம்பேர் பண்றப்ப இதுல அதிகமான ஐவிபி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்றப்ப வால்யூம் வந்து பாருங்க 36 வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிகமா இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் கம்பேர் பண்றதை விட இதுல வால்யூம் ரொம்ப அதிகம். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 16 இது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் அதிகமே தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிருந்தோம். ஓகேவா. இந்த ஸ்டாக் அந்த டேட் அன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இந்த கேண்டில் வந்து நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணி அன்னைக்கு எடுத்த இண்டிகேட்டர்ல அன்னைக்கு டேல மூவ்மெண்ட் ஆன மூவ்மெண்ட். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 14th அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 105க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. சோ 105க்கு ஓப்பன் ஆன ஸ்டாக் ஹை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 111 ஆல்மோஸ்ட் 112 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கான மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. பட் சோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்ட்ராடே பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா நான் போய் பை பண்ண போறேன்னா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டைரக்டா போய் பை பண்ணாதீங்க. சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல பாருங்க ப்ரீவியஸ் டேல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேட்டர்ன் எந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுதோ அதோட மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் இங்க இருந்து அகைன் கீழே வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு மேல போலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிறப்ப மார்க்கெட் டவுன் சைட்ல போறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சோ மோஸ்ட்லி இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எடுக்கிறது மோஸ்ட்லி பையர்ஸ் அதிகமா இருக்க மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பையர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் அதிகமா ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க.
ஓனா நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு டெக்னிக்கல் அனலைஸும் பண்ணிட்டு என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுங்க. ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டரை நம்ம வந்துடலாம். இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்கும் அப்படின்னா மட்டும் இந்த இண்டிகேட்டரை சூஸ் பண்ணுங்க. இல்லப்பா நான் வந்து செல் சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ட்ரிஸ் எடுப்பேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, ஷார்ட் பில்டப் அப்படிங்கிற இந்த இண்டிகேட்டரை ஆக்டிவேட் பண்ணுங்க. இதுல ஸோ உங்களுக்கு இந்த சினாரியோ எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு இதை நீங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னா இந்த கன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்க. இப்ப டெய்லி மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை சைடோ இல்ல செல் சைடோ எப்படி ஸ்டாக்ஸை ஈஸியா அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் டெய்லி நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல நம்ம செக் பண்றதை விட இல்ல ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் ஸோ நீங்க லாங் பில்டப்பா இல்ல ஷார்ட் பில்டப்பா அப்படின்ட்டு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஷேரை இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல சார்ட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு டேப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ப்ரீவியஸா இருக்க சார்ட் வந்து நீங்க வாட்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அப்படின்ட்டு இருக்கு, அதை நீங்க வாட்ச் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் செயின் அப்படின்ட்டு நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்றப்ப இதை வச்சு நம்ம மார்க்கெட் எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓஏ சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதுல அதிகமான செல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் மணில எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 140 அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 136 ரூபாய் இருக்க ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபாய் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த சைடு அனலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆனது அப்படின்னா இதுல ஓஏ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சோ இந்த இடத்துல பாருங்க 132க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வால்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஏ இருக்கு அப்படின்னுட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி சோ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னால இதுக்குள்ளதான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணி என்ட்ரியோ ஸ்டாப் லாஸோ நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா இதையும் வச்சு நீங்க அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். சோ இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இது சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓஏ ஆப் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஓஏ சேஞ்ச் எவ்வளவு இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பத்தி நிறையவே செக் பண்ணிக்க முடியும். சோ இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சல் ஒன் ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றப்ப இது ஃப்ரீயா ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்காது. சோ இந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ண அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆஞ்சல் ஒன் லிங்க் இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டாக்ல நான் இன்ட்ராடே பண்றதை விட எனக்கு ஆப்ஷன்ல ஸ்டாக் ஆப்ஷன்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணும் அப்படின்னாலும் நீங்க இதுல ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.